நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூடி வந்திருக்கிறவங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஹெவன் டிவி MMJ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறவங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கோடி ஜெபிக்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஜெபம் வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபமே ஜெயம். அந்த ஒரு நல்ல அறிவு இருக்கிறவர்களாகிய நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஜெபிக்கும் முன்பாக வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை தியானித்து, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சீர் எப்படி இருக்கிறது, நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய காரியம் எப்படியா இருக்கிறது என்கிறதை சிந்தித்து தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, அநேக தேவ மனுஷர்களால் அதிகமாய் பேசப்படுகிற வேத பகுதி. அது வேத பகுதியிலிருந்து நம்மை நாம் ஒரு விசை துய்த்து ஆராய போகிறோம். நம்முடைய நிலைமை எப்படியா இருக்கிறது என்று சொல்லி. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரத்தின் 30 முதல் 37வது வசனம் வரையிலும் உள்ள வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். 30வது வசனம் சொல்கிறது, இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போகிறான். போகிற வழியில் அவன் கள்ளர் கையில் அகப்பட்டு கொண்டான். கள்ளர்கள் அவனை பிடித்து அவனிடத்திலிருந்தெல்லாம் பிடுங்கி கொண்டு அவனை அடித்து குற்றுயிராக்கி போட்டு விட்டார்கள் என்கிற இந்த காரியத்தை இயேசு ஓமையாக ஜனத்துக்கு சொல்லுகிறார். அவர்கள் கேட்ட காரியம், எவன் அயலான், எவன் அந்நியன், எவன் பிரத்தியான் என்கிற கேள்வி. அந்த கேள்விக்கு கர்த்தராகிய இயேசு ஒரு பதிலை ஓமை மூலமாக கொடுக்கிறார். அந்த சம்பவத்தை தான் நாம் வாசித்து தியானிக்கிறோம். இந்த கள்ளன் அவனை அடித்து குற்றுயிராக்கி போட்டு செல்கிறான். அந்த வழியே 31வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். 32 அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனது உருகினான். இந்த 3 வசனங்களையும் நாம் உற்று பார்ப்போமானால், முதலாவது ஒரு ஆசாரியன் அந்த வழியே வருகிறான். குற்றுயிராய் கிடக்கிற அவனை கண்டு அவன் விலகி போகிறான். அடுத்ததாக ஒரு லேவியன் வருகிறான். அவனும் குற்றுயிராய் கிடக்கிற அந்த மனுஷனை கண்டு விலகி போகிறான். இவர்கள் 2 பேரும் ஆலயத்தில் பணி செய்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். இவர்களுடைய கடமையை நிறைவேற்ற போகிறார்கள். துரிதமாய் அவர்கள்
அந்த ஏற்ற வேளையில் கடந்து சென்று தன்னுடைய கடமை ஆற்ற வேண்டும். லேவியன் ஆசாரியன் ஒரு மரித்து போன சடலத்தை தொட்டால் அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக ஆசாரிய ஊழியத்தையோ லேவிய ஊழியத்தையோ 7 நாளுக்கு செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. குற்றுயிராய் கிடக்கிற மனுஷன் உயிரோடு இருக்கிறானா மரித்து போனானா அவர்கள் அறியவில்லை. அவர்கள் கடந்து போகிறார்கள். தங்கள் கடமைகளின் நிமித்தம் அவர்கள் உந்தப்பட்டு அந்த வழியை கடந்து போய் விடுகிறார்கள். அவர்கள் கண்டும் காணாதவர்கள் போல போய் விடுகிறார்கள். அடுத்ததாக ஒரு சமாரியன் வருகிறான். அவனை கண்ட பொழுது மனதுருகினான். நான் வாசிக்கிற பொழுது இந்த 3 வசனத்திலும் அவர்கள் கண்டு 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கண்டு விலகி போனான். ஆசாரியன் கண்டு விலகி போனான். லேவியன் கண்டு விலகி போனான். சமாரியன் கண்டு மனது உருகி அவனுக்குள் ஒரு இரக்க சிந்தை வந்தது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய கடமைகளும் நம்முடைய வேலைகளும் நமக்கு பெரிதாய் போயிற்றோ, இல்லை கர்த்தர் விரும்புகிற காரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? ஒருவன் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறான். நம் காரியம் நமக்கு பெரிதாய் போயிற்று. இன்னைக்கு நாம் பார்க்கிற பொழுது சாலை விபத்துக்கள் அநேக வேளைகள்ல அதுல நின்றா நம்ம டைமுக்கு நம்ம காரியம் போய் செய்து முடிக்க முடியாது என்கிற பதட்டத்துல கண்டு காணாம போய் விடுகிறோம். சில வேளைகளில் நாம் இந்த காரியத்தில் தலையிட்டால் அதனால் இன்னும் பல காரியங்களை நாம் செய்ய வேண்டியது இருக்கும். போலீஸ்க்கு ரிப்ளை கொடுக்க வேண்டியது இருக்கும். அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்கணும். அவங்க ஸ்டேஷனுக்கு வர சொன்னால் போக வேண்டியது வரும். ஒருவேளை கேஸ் வந்தால் கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமைகள் வரும். இந்த காரியங்களினால் பயந்து போய் ஒதுங்கி போய் விடுகிறோம். இன்றைக்கு இதுதான் தேசத்தின் நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிற இடங்கள்ல, சண்டை தகராறுகளில் நடக்கிற இடங்கள்ல போகிறவர்கள் இப்படிப்பட்ட சிக்கல்களில் மாட்டுகிறதை கண்கூடாய் பார்க்கிறோம். அந்த அனுபவங்களின் நிமித்தம் நல்ல காரியங்களை செய்ய முடியாதபடி தள்ளப்படுகிறோம். சூழ்நிலை நம்முடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சமாரியன் எதையும் யோசிக்கவில்லை. பாருங்கள், அவன் என்ன செய்தான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனுடைய 34வது வசனம் சொல்லுகிறது, அவன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெய் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அவன் செய்த காரியம், கிட்ட வந்து மனது உருகி அவன் கிட்ட வந்து அவன் காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் வார்த்து அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி அவன் சத்திரத்துக்கு அழைத்து செல்கிறான். எப்பவுமே பிரயாணப்படுகிறவங்க அவங்க கையில் கொஞ்சம் ஒரு துரித்து தண்ணி வச்சிருப்பாங்க. அவர்களுக்கு தேவையான திராட்சை ரசம், எண்ணெய் இவர்களை கூடவே எடுத்து செல்லுவாங்க. நம்ம வெளியே போகும்போது தண்ணி பிஸ்கட்லாம் வச்சிருக்கிற மாதிரி இப்படிப்பட்ட காரியங்களை அந்த நாட்களிலும் பிரயாணம் போகிறவர்கள் வைத்திருக்கிறது வழக்கம். அவனிடத்தில் என்ன இருந்ததோ அதை கொண்டு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறான். உடனடியாக ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு. அந்த எண்ணெய் அந்த காயங்களில் போட்டு திராட்சை ரசம் நல்ல மெடிசினல் வேல்யூ உள்ளது, அதை அதில் ஊற்றி அவனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டை கொடுத்து, இந்த சமாரியன் ஒரு வாகனத்தில் வந்தான். அது கழுதையாக இருந்திருக்க வேண்டும். அவன் கழுதையில் வந்திருந்தான். அந்த கழுதையில் தன் சுய வாகனமாகி அந்த கழுதையில் ஏற்றிக்கொண்டு அவன் சத்திரத்துக்கு போகிறான். ஹாஸ்பிட்டலில் போய் அவனை சேர்த்துட்டு அவன் சொல்கிறான் பாருங்க. அதனுடைய 35வது வசனம், மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து
சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்கு செலவழிந்தால் நான் திருப்பி வரும் பொழுது அதை உனக்கு தருவேன் என்றான். அவன் கையில் ஒரு 2 பணம் இருக்குது. அதை எடுத்து கொடுத்து அவன்கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து அவன் அந்த நேரத்தில் அவனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்கிறான். அவனிடத்துல இருந்த 2 பணத்தை எடுத்து கொடுத்து, இதை வச்சுக்கோ, அவனுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ நீ கொடு, நான் போகிற காரியம் முடித்து திரும்பி வரும் பொழுது உனக்கு எவ்வளவு தர வேண்டுமோ அதை நான் உனக்கு திருப்பி தருவேன் என்று சொல்லி இந்த காரியத்தை செய்கிறான். பிரியமானவர்களே, இந்த சமாரியனுக்கும் அடிபட்டு கிடந்த அந்த மனிதருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. 2 பேரும் ஒரே ஊராரும் கிடையாது. அவன் எருசலேமில் இருந்து வந்த யூதன், சமாரியன். ஆனால் இவன் எதையும் யோசிக்கவில்லை, அது நமக்கு திருப்பி கிடைக்குமா, அவனுக்கு நம்ம இந்த உதவி செய்தால் மெச்சுக்கொள்ளப்படுவோமா, அவனுக்கு இந்த உதவி செய்தால் நாம் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவன் நமக்கு இந்த உதவி செய்வானா என்கிற எந்த கேள்வி அவனுடைய மனதில் எழும்பல்ல. அவன் அந்த காரியத்தை கண்டபோது மனது உருகினா. அதுதான் அவனோட நல்ல ஒரு கேரக்டர். அவனுக்குள்ள இரக்கம் இருந்தது. இரக்கம் உள்ளவன் இரக்கம் பெறுவான். இந்த மனிதன், இந்த குற்றுயிராய் கிடந்த இந்த மனிதன், அவனுக்கு எதை செய்கிறானோ செய்யலையோ, இரக்கம் உள்ள மனிதன் இரக்கம் பெறுவான். நிச்சயமாக இவன் காட்டின இந்த இரக்கத்துக்கு, இவன் காட்டின இந்த மனது உருக்கத்துக்கு கர்த்தர் இவன் மேல் இரக்கம் செய்வார். இவனுக்கு ஏற்ற வேளையில, அவனுக்கு தேவையான நேரத்துல கர்த்தர் உதவி செய்வார். சமாரியன் ஒரு எதிர்பார்ப்பில்லாத ஒரு உதவியை செய்கிறான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் அநேக தேவைகளோடு, அநேக பிரச்சனைகளோடு ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஆகாரத்துக்கே குறைச்சல் உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. உண்ணவும் உடுக்கவும் உறங்கவும் இடமில்லாதபடி எத்தனையோ பேர் கடை தெருக்களில் இருக்கிறாங்க. அவர்களை போஷிப்பதும், அவர்களுக்கு நல்வழி காட்டுவதும், முடிந்தால் அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுப்பதும் எவ்வளவு பெரிய பாக்கியமான காரியம். அப்படிப்பட்ட பணிகளை இன்றைக்கும் அநேக நல்ல உள்ளங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றன. நம்முடைய ஹெவன் டிவியின் மூலமாக, ஃபீட் நேஷன் என்கிற அமைப்பின் மூலமாக இப்படிப்பட்ட நற்காரியங்கள், நல்ல சமாரிய ஊழியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. வேதனையிலும் கஷ்டத்திலும் இருக்கிறவர்களுக்கு கை கொடுக்கிற ஒரு நல்ல இருதயம், நல்ல இருதயம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? உதவி கரத்தை நீட்டுகிறோமா? இல்லை என்றால் எனக்கே இல்லை, நான் யாருக்கு கொடுக்க முடியும், எனக்கு யார் தருகிறார் என்று சொல்லி நாம் பிறரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா? இருக்கிறத நாம கொடுக்கிற இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இந்த மனிதனிடத்தில் இருந்த அந்த 2 காசையும் அந்த 2 பணத்தையும் எடுத்து அவன் சத்திரக்காரத்தில் கொடுத்துட்டு போகிறான். இதே போல இயேசு ஒரு விசை தேவனுடைய தேவாலயத்தில் நிற்கும் பொழுது காணிக்கை பெட்டியின் அருகில் நின்றார். காணிக்கை போடுகிறவர்கள் அவரவர்கள் தகுதிக்கு போட்டு சென்றார்கள். ஒரு ஏழை விதவை பெண், அவள் 2 செப்பு காசு தான் போட்டா. இயேசு பார்த்து அவளை பார்த்து மெச்சி கொண்டார். இவள் தன் ஜீவனத்துக்குரிய எல்லாவற்றையும் போட்டாள், இவளே எல்லாரிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெச்சி கொண்டார். இன்றைக்கும் நம்மிடத்தில் என்ன பலன் இருக்கிறதோ, நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நாம் எதை செய்ய முடியுமோ அந்த உதவியை, யாருக்கு செய்ய முடியுமோ அந்த உதவியை ஏற்ற சமயத்தில் செய்வோமானால் அது மிகுந்த பாக்கியமாக இருக்கும். எல்லா உதவிகளையும் பணத்தினால் தான் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. உங்களிடத்தில் இருக்கிற அன்பை அன்பில்லாதவருக்கு கொடுங்க. உங்கள் அன்பான வார்த்தை அவர்களை தேற்றும். உங்கள் ஆறுதலான வார்த்தை அவர்களை சமாதானப்படுத்தும், ஆறுதல் படுத்தும். உங்க ஊக்கமூட்டுகிற வார்த்தை அவர்களுக்கு திடனை கொடுக்கும். ஒருவேளை ஒருவர் திடனற்று போய் ஐயோ முடிந்தது என்று சொல்லி இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களை திடப்படுத்துவீரானால் அவர்கள் இந்த பூமியில மறுபடியும் எழும்பி துளிர்விட முடியும். போதும் மரித்து போகிறேன் என்று சொல்லி நிற்கிறவர்கள் இடத்துல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களை சந்திக்கிற பொழுது அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்து அவர்களுக்கு இன்னும் வாழ முடியும் என்கிற நம்பிக்கை கொடுக்கிற பொழுது அவர்களால் வாழ முடியும்.
நாம் அப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறவர்களை கண்டும் காணாதவர்கள் போல் போவோமானால் தேவனிடத்திலிருந்து நமக்கு இரக்கம் கிடைப்பது அரிதாகிவிடும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். நமக்கு இருக்கிறதை கொண்டு பிறருக்கு உதவி செய்ய. ஐடா என்கிற மிஷனரியை குறித்து நமக்கு தெரியும். ஐடா ஸ்காடர் அவர்கள் அமெரிக்க தேசத்தில் பிறந்து நல்ல செல்வ செழிப்பாய் நல்ல ஐஸ்வர்யமாய் வாழ்ந்த ஒரு மகள். அவர்களுடைய தகப்பனும் தாயும் இந்திய தேசத்தின் நிலைமையை பார்த்து இந்திய தேசத்தில் மிஷனரிகளாய் வந்தாங்க. வந்து இந்திய தேசத்தில் அவங்க அப்பா ஒரு டாக்டர். மருத்துவ வசதி இல்லாத கிராமத்தில் ஏழை ஜனத்துக்கு மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருந்தாங்க. ஐடா ஸ்காடருக்கு இந்தியாவின் இந்த சூழ்நிலை பிடிக்கவே இல்லை. இங்கே இருக்கிற கஷ்டமான சூழ்நிலை அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த தேசத்தில் நான் வரவே கூடாது, இந்த இந்திய தேசத்துக்கு நான் போய் நான் வாழக்கூடாது என்று சொல்லி அவங்க இந்திய தேசத்தை அதிகமாக வெறுத்து தன் தேசத்திலே இருந்துட்டாங்க. அங்கே சந்தோஷமாக வாழணும், படித்து நல்ல ஒரு நிலைமையில வரணும் என்று சொல்லி அவர்கள் படித்து ஒரு வாலிப மகளாக இருக்கிற காலத்தில் அவருடைய தாயார் வியாதிப்பட்டாங்க. அகப்பனார்களுக்கு ஒரு லெட்டர் போட்டாங்க, அம்மா வியாதியாக இருக்கிறாங்க, வந்து பார்த்துட்டு போ என்று சொல்லி. ஐடா அம்மாவை பார்க்க இந்தியா தேசத்துக்கு வந்தாங்க. வந்து அம்மாவோடு இருக்கும் பொழுது ஒரு நாள் வீட்டின் கதவு தட்டப்பட்டது. ஐடாவின் தகப்பனார் மருத்துவ சேவை செய்யும்படியாய் கிராமத்துக்கு வேறொரு கிராமத்துக்கு போய்விட்டாங்க. அந்த சமயத்தில் ஒருவர் வந்து கதவை தட்டி, அம்மா என்னுடைய மனைவி பிரசவ வலியினால் துடிக்கிறாள், நீங்க வந்து கொஞ்சம் பிரசவம் பாருங்க, மருத்துவச்சிகளால முடியலன்னு வந்து சொல்றாங்க. ஐடா சொல்றாங்க, நான் மருத்துவர் அல்ல, நான் ஒரு டாக்டர் கிடையாது, எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது, எங்கள் அப்பா இப்போ வந்துடுவாங்க, நான் அனுப்பி விடுறேன். அந்த மனுஷன் சொல்லுகிறான், ஐயோ ஆண் பிரசவம் பார்ப்பது கூடாது, ஆகவே எனக்கு அவங்கள நீங்கள் அனுப்ப வேண்டாம், உங்களால் முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா எனக்கு எந்த ஆணையும் அனுப்ப வேண்டாம் என்று சொல்லி அது எங்களுக்கு கேவலமான காரியம் என்று சொல்லி அவன் மூடநம்பிக்கையோட போய்விடுகிறான். சற்று நேரத்தில் இன்னொரு மனிதனும் வந்து ஒரு வாலிபம் வந்து தட்டுகிறான். என்னுடைய மனைவிக்கு 14 வயது தான் ஆகிறது, பிரசவ வலியினால துடிக்கிறாள், உதவி செய்ய மாட்டீங்களா என்று சொல்லி அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா இப்போ வந்துடுவாங்க, நான் அனுப்பி விடுறேன். அந்த மனிதனும் எங்களுக்கு ஆண் தேவையில்லை, முடிஞ்சா நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அழுது கொண்டே போய்விட்டான். 3ஆவதாக மறுபடியும் கதவு தட்டப்பட்டது. இன்னொரு மனிதன் வந்து நிற்கிறான், எப்படியாவது வந்து என் மகளை காப்பாற்றுங்க என்று சொல்லி அவள் நொறுங்கி போகிறாள். ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, ஒரு பெண் மருத்துவர் இல்லையா என்று சொல்லி அவரிடத்துல சொல்கிறேன், எங்கள் அப்பா வரட்டும் அனுப்பி விடுறேன் என்று அவரும் மறுத்து விட்டார். அவள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஐயோ எவ்வளவு வேதனைப்படுவாங்க என்று நினைத்து கொண்டிருக்கும் போது தகப்பனார் வந்தார். விஷயத்தை சொன்ன பொழுது அவர் சொன்னார், இதுதான் இந்திய தேசத்தில் இருக்கிற இப்போது இருக்கிற நிலைமை, அவர்கள் ஆண்களை டெலிவரி பார்க்க அனுமதிக்கிறது இல்லை, என்னால் ஒரு உதவியும் செய்ய முடியல என்று சொல்லி கலக்கத்தோடு சொன்னாங்க. ஐடா படுக்கைக்கு சென்றாலும் தூக்கம் வரல. அவர்களுடைய கதறுதலும் அவர்களுடைய கெஞ்சுதலும் அவருடைய இருதயத்தை உடைத்தது. அந்த சத்தம் காதுகளை தொனித்து கொண்டே இருந்தது. ஒரு முடிவு பண்ணாங்க, நான் டாக்டர் ஆகணும், இந்த தேசத்துல உதவி செய்யணும் என்றதற்கு காரணம், காலையில் அவங்க முடித்து பார்க்கும் பொழுது சங்கூதுகிற சத்தத்தை கேட்டாங்க. அவங்க வெளியே வந்து பார்க்கிற பொழுது சப ஊர்வலத்தில் தன்னிடத்துல வந்த அந்த மனிதனை அவர் கண்டபோது அவர்கள் மனம் உடைந்து போயிற்று. அமெரிக்க தேசத்துக்கு திருப்பி சென்று மெடிசன் படித்து இந்திய தேசத்துக்கு வந்து மறுபடியும் தன்னுடைய சேவையை தொடங்கினாங்க. இந்திய தேசத்தில் மருத்துவ தேவை அதிகமாக இருக்கிறதை உணர்ந்து வெள்ளூரில் இருக்கிற சிஎம்சி என்கிற அந்த பெரிய மருத்துவமனையை, ஏசியாவிலே நம்பர் 1 பெரிய மருத்துவமனை சிஎம்சியை நிறுவினாங்க. இன்று வரையிலும்
அது பெயர் பெற்ற ஒரு ஸ்தாபனமாக இருக்கிறது. அவர்கள் ஜீவன் போகும் வரையிலும் மருத்துவ சேவையில மும்முரமாக இருந்து எவ்வளவோ உயிர்களை காப்பாற்றினாங்க. அந்த ஐடா ஸ்காடருக்கும் இந்தியரான நமக்கும் என்ன உறவு? என்ன உறவு? ஒரே ஒரு உறவு தான். தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிகள், தேவனுடைய பிள்ளைகள், அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரே இனம். இந்த ஒரே காரணத்துக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் தகப்பனும் தாயும் மகளும் இந்திய தேசத்துக்காக அர்ப்பணித்தாங்க. இதுதான் உண்மையாக தேவ அன்பு, தேவ சேவையும். யார் பிரத்தியான், யார் அந்நியன்? நாம் இந்த கேள்வியை சீஷர்கள் கேட்ட பொழுது இயேசு சொன்னார், இவர்களில் யாருக்கு உதவி செய்கிறார், யார் உதவி செய்தானோ அவனே என்று சொல்லி. அதுபோல நாம் உதவி செய்வர்களாக இருப்போம், தேவனுக்கு சாட்சிகளாக இருப்போம். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு தயவுள்ளவராகவும் இரக்கமுள்ளவராகவும் நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்ளுகிறவருமாய் இருப்பார். நாம் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். முதலாவதாக நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் கண்டும் காணாதவனாய் எதை குறித்தும் கவலையற்றவனாய் என் காரியமே எனக்கு போதும் என்கிற எண்ணத்துல வாழ்ந்த இந்த பாவத்தை எனக்கு மன்னியும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, என்னை எப்படியாய் நீங்க எடுத்து ஆண்டவரே நீங்க எனக்கு யூஸ் பண்ண போறீங்களோ பயன்படுத்துங்க என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. இதோப்பா உமக்கு முன்பாய் அமர்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தருகிறோம் அப்பா. இதோ உமது அடிமைகள் உம் சித்தம் போல் எங்களை பயன்படுத்தும் அப்பா. நாங்க என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் ஐயா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள பாடுகளுக்குள்ள இருக்கும்போது நாங்க கண்டும் காணாமல் இருக்கிறவர்களை போல இருக்கிற குற்றங்களை எங்களுக்கு மன்னிங்கப்பா. தேவ அன்பை எங்களிடத்துல வெளிப்படுத்துங்கப்பா. நாங்க தேவ அன்போடு கூட பிறருக்கு உதவி செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களிடத்தில் இருக்கிற குற்றங்களை உணர்த்துங்கப்பா. நாங்க இனி ஆண்டவரே உமக்காக ஓடவும், உமக்காக செய்யவும், உமக்காக கொடுக்கவும் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. தேசத்தில் என்ன நடக்கிறது என்பதை உற்று பார்த்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஜெப உதவி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். தேசத்தில் தேவைகளோடு இருக்கிறவர்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியுமோ அப்படி உதவி செய்ய எங்களுக்கு இரக்க சிந்தையை தாரும் ஆண்டவரே. எங்கள் காரியங்களே நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற பாவத்தை மன்னியும் ஐயா. எங்களுக்காகவே ஜெபித்துக் கொண்டிருக்கிற பாவத்தை மன்னியும் ஐயா. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது அவருடைய சிறையிருப்பு மாறிற்று என்று அறிந்திருக்கிறோம். தகப்பனே, நாங்க பிறருக்காய் திறப்பில் நிற்கிறவர்களாய் மாற்றும், கொடுக்கிறவர்களாய் மாற்றும். எங்களை உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க எங்களை நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இதே போல தேசத்துக்காக ஜெபிக்கணும். இன்றைக்கும் இந்த வழிப்போக்கனா இருந்த அந்த மனிதனை குற்றுயிராய் அடித்து போட்ட கள்ளர்களை போல நம்முடைய தேசத்தில் பயங்கரமான சூழ்நிலைகள், ஆமேன், பயங்கர கொலை கொள்ளை சம்பவங்கள் தினமும் அரங்கேறி கொண்டு தான் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேசத்தின் வியாபாரங்கள் கொள்ளையடிக்கிற லாபங்களுக்கு போய்கொண்டிருக்கிறது. இவைகளினால் நம்முடைய சமுதாயம் அதிகமாய் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் எல்லாரும் சேர்ந்து செபிப்போம். வர்த்தகர்கள், பெரிய வியாபாரிகள் உணர்வடையணும். லாபம் ஒன்றே அவர்களுடைய நோக்கமாய் இல்லாதபடிக்கு சேவை எண்ணம் உள்ளவர்களாய் அவர்கள் மாறணும். நம்முடைய தேசத்தை ஆள்கிறவர்களுக்குள்ள சேவை எண்ணம் வரணும். இதற்காக நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு கடந்து சென்ற அந்த மனிதனை அடித்து குற்றுயிராக்கி கொள்ளையர்கள் ஆண்டவரை போட்டு சென்றது போல இன்றைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், மனிதர்களை ஆண்டவரை கொள்ளையடிக்கிறவர்கள் பெருகி போனாங்கப்பா. எங்க பார்த்தாலும் கொள்ளை பெருகி போயிட்டு
அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. கொஞ்சம் தேவைகளுக்காக, போதை வஸ்துக்களை அப்பா வாங்குவதற்காக, போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக எவ்வளவோ கொள்ளைகளில் ஈடுபடுறாங்கப்பா. இவர்களையெல்லாம் சந்திப்பீராக, விடுவிப்பீராக தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்தை ஆளுகிறவர்களை சந்திப்பீராக. தேசத்தில் சேமம் உண்டாகும்படியாய் தேசத்தின் ராஜாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம் அப்பா. தகப்பனே, அவர்களுக்குரிய சேவைகளை கர்த்தர் ஆண்டவரேப்பா இருதயத்தில் நல்ல சேவை எண்ணத்தை கொடுத்து அவர்கள் செய்கிற சேவைகள் மனுஷருக்கும் ஆண்டவரே தேசத்துக்கும் பிரயோஜனமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல சேவை உணர்வோடு திட்டங்கள் வெளிப்படட்டும் அப்பா. வர்த்தகர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சேவை உணர்வு இருக்கட்டும் அப்பா. உதவி செய்கிற கரம் நீளட்டும் ஆண்டவரே. ஒடுக்குகிற அனுபவங்கள் மாறட்டும் அப்பா. கலப்படங்களை மாற்றுங்கப்பா. கலப்படங்களை மாற்றுங்க. மெடிசன்ல கூட கலப்படங்களப்பா. உயிரோடு போராடுகிறவர்களோடு ஆண்டவரே இவர்கள் லாபம் பண்ணுகிற காரியங்களை மன்னிங்கப்பா. தாழ்த்தி உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே இரக்கமாயிரும். தேசத்தில் நடக்கிற அக்கிரமங்கள், மீறுதல்கள் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசத்தை சேமமாய் ஆசீர்வதியும். ஹெவன் டிவி ஊழியத்தையும் கர்த்தர் எழுப்பி கட்டுவீராக. அநேக ஆயிரங்களோடு, அநேக லட்சங்களோடு தகப்பனே, கொடாகோடியான திரள் ஆத்துமாக்களோடு தேவ சமூகத்தில் வந்து நிற்கும்படியாய் நீர் எழுப்பி கட்டுங்க என்று ஜெபிக்கிறோம் அப்பா. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். புதிய புதிய திட்டங்களும் புதிய புதிய சபைகளை எழும்பட்டும். தாழ்த்தி உங்க கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.